அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நவகிரக ஸ்தலங்கள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருவெண்காட்டில் அமைஞ்சிருக்கிற புதன் பகவான் திருத்தலத்தை பற்றி. இந்த திருக்கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிற தகவலையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். நாகை மாவட்டம் அல்லது மயிலாடுதுறை மாவட்டம்னு சொல்கிறாங்க. இங்கே திருவெண்காட்டில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பிரம்ம வித்யாம்பிகை சமேத ஸ்ரீ ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயில் இருக்குது. இந்த திருக்கோயிலில் தான் புதன் பகவான் இருக்கார். சந்திரனுக்கும் தாரைக்கும் பிறந்தவர் புதன் பகவான் அப்படின்னும் சொல்கிறாங்க. நவகிரக நாயகர்களில் ஒருவரான இவர் சிவபெருமானை நோக்கி கடுந்தவத்தை புரிந்து கிரகபதம் அடைந்தவர்ங்கிற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. சந்திரன் புதனுடன் திருவெண்காட்டை அடைந்து ஸ்வேதாரண்ய பெருமானை வழிபட்டு குரு துரோகம் செய்த பாவத்தையும் சயரோகத்தையும் நீங்க பெற்றான்கிற தகவலையும் கூடுதலாக சொல்கிறாங்க. ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயிலில் புதன் பகவானுக்கு தனியாக சந்நிதி அமைஞ்சிருக்கு. இந்த திருக்கோயில் சோழவளர் நாட்டில் காவிரியோட வடகரையிலையும் அமைஞ்சிருக்கிற 11வது திருத்தலம்னு சொல்கிறாங்க. இது எங்கிருந்து போகிறது அப்படின்னா சீர்காழியில் இருந்து 14 கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையில் இருந்து 26 கிலோமீட்டர் தூரத்திலும் திருவெண்காடு இருக்குது அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க. இந்த திருக்கோயில் இந்த திருவெண்காடு திருத்தலம் ஆதி சிதம்பரம்ங்கிற பெயர்லையும் அழைக்கப்படுது. புதன் திசை ஒவ்வொருவரது வாழ்விலும் 17 ஆண்டுகள் நீடிக்கும்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய புதன் சன்னிதானத்தில் 17 தீபங்கள் ஏற்றி வைத்து 17 தடவை சுற்றி வழிபடுவது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திருத்தலத்திற்கு செல்கிறவர்கள் எந்த விதமான பரிகார பூஜைகள் செய்ய வேண்டும், எவ்வளவு தீபங்கள் போட வேண்டும்ங்கிறத நீங்கள் கோயிலில் தெரிஞ்சுக்கிறது மிகவும் நல்லது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, திருவெண்காடு புதனை வழிபட்டால் கல்வி, ராஜயோகம், குபேர சம்பத்து, திருமணம், செல்வம், செழிப்பு, கலைத்துறைகளில் மேன்மை உட்பட 8 வகையான அதிகாரங்கள் கைகூடும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. திருவெண்காடு திருத்தலத்தில் புதன் பகவானை வழிபட செல்கிறவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நேரடியாக புதன் பகவானோட சன்னதிக்கு போகிறாங்க. அப்படி இல்லாமல் முதல்ல சுவாமியையும் பிறகு அம்பாளையும் வழிபட்ட பின்னர் தான் கடைசியாக புதன் சன்னதிக்கு சென்று பரிகார பூஜைகளை மேற்கொள்ள வேண்டுங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. நாம் சரியான வழிகளை பின்பற்றுவோம். இந்த பதிவு குறித்த உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.